राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो शांति ब्रह्म संत एकनाथ महाराज की जय। மகோன்னதமான ஒரு உத்தராயணம் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னால உங்களுக்கும் சேர்த்துத்தான் அது. பல சந்தர்ப்பங்கள்ல யார்கிட்டையும் சொல்லாமல் நான் யாத்திரை போகிறேன் எல்லாரும் சொல்லுவேன். ஆனா உங்களுக்கே தெரியும், போகிற இடம் எல்லாம் உங்களுக்காகவும் பிரார்த்திக்கிறது பகவான் எனக்கு கொடுத்த கட்டளை. அதனால இப்ப நான் சாந்தி பிரம்மம் சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய தரிசனத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அவ்வளவு அழகான ஒரு சுதினம். பைட்டன் பிரதிஷ்டானபுரம் எந்த இடத்துல சாந்தி பிரம்மம் சந்த் ஏக்நாத் மகாராஜ் பிறந்தாரோ வளர்ந்தாரோ வாழ்ந்தாரோ பகவானை அடைந்தாரோ அதே பைட்டன் தரிசனம் இன்னைக்கு. அவருடைய ஜன்மஸ்தலம், அவருடைய வீடு, அவருடைய 14வது வம்சத்தவர், அவரோட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க வீட்லேயே கொஞ்ச நாள் நேரம் இருந்தோம். இன்னைக்கு அவர்கள் வீட்டிலேயே பிரசாதமும் கிடைச்சது. அவ்வளோ சிம்பிள். நான் பார்த்தவர் ஏக்நாத் மகாராஜருடைய 14வது ஜெனரேஷன். அவர் பேர் ஞானராஜ் அப்படின்னு பேர். சின்ன பையன், 29 வயசு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஏர் இண்டியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அவளுக்கு சேவை உண்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷம் ஃபுல்லாக. அதனால் அழகாக ஏக்நாத் மகாராஜருடைய சேவை பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்காப்புல. அவ்வளோ ஆசையாக அந்த இடத்தினுடைய விஷயங்கள்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எங்களுக்கு. அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா? வீட்டுக்கு ஐஷண்ட போய் பிரசாதம் கொடுத்து அவ்வளோ. அதாவது ஏக்நாத் மகாராஜர் வீட்டில் போனோம்னா அவ்வளவு அழகா அவர் அதிதி சத்காரம் பண்ணுவார் அப்படின்னு வாசிச்சிருக்கோம். 14வது தலைமுறையில் அதே ஸ்ரத்த. இது என்னன்னா, அவர் நான் சொன்னேன் இல்லையா, ஞான்ற சின்ன பையன்தான். அவருக்கு மனைவி கல்யாணம் ஆகி 1 வருஷமா 2 வருஷமா இருக்கு. சின்ன 1 வயசு குழந்தை. அந்த சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் அத்தனை ஆசையோட அந்த அதிதி சத்காரம். அவரோட அப்பா அவர் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர். அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர். ஆனால் அவ்வளவு சிம்பிளாக இன்னைக்கு எங்களோடலாம் சில இடங்கள்லாம் ஐஷண்ட போய் காட்டி அவ்வளவு ஆசையாக அவ்வளவு பொறுமையாக. இல்லைன்னா அவங்க வீட்டில் இருந்த குழந்தை கூட அவ்வளோ பொறுமையாக இருந்தது. 1 வயசு குழந்தை துரு இருந்தது. ஆனாலும் மற்ற குழந்தைகள் ஊனு கத்தி ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணுறது அது எதுவுமே இல்லை. நான் அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டே அதை பார்த்து விளையாடித்தெல்லாம் பண்ணிட்டு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லை அதுக்கிட்ட. சாதாரண அந்த 1 வயசு குழந்தைகிட்ட ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் இருந்த ஒரு குழந்தை நான் பார்த்து நினச்சேன். இந்த தலைமுறையாக அந்த சாந்தி வாட்டில் இருக்கு. சாந்தி பிரம்மம் சந்த் ஏக்நாத் மகாராஜ். அதுலேயும் அந்த ஏக்நாத் மகாராஜருக்கு பகவான் கிருஷ்ணன் 3 ரூபத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் கைங்கரியம் பண்ணியிருக்கான். கேசவ், உத்தவ், கந்தியா கிருஷ்ணன். கேசவாக 12 வருஷம், உத்தவனாக 12 வருஷம், கந்தியா கிருஷ்ணனாக 12 வருஷம்.
அதில் கண்டியா கிருஷ்ணன் துவாரகாதீசன் அப்படின்ற மாதிரி காண கிடைக்கிறது. இன்னைக்கும் ஏக்நாத் மகாராஜ் பூஜை பண்ண விஜய பாண்டுரங்கன் அவ்வளோ அழகாக வலது கையை வேற அப்படி விரிச்சு காட்டுறது, வெண்ணையை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு கையை தொடச்சுன்னு இப்படி காட்டுற மாதிரி. என்ன சொல்றது, அழகான நாள். அதுக்கப்புறமா சந்த ஞானேஸ்வரருடைய அவதார ஸ்தலம் ஆப்பேகாம், அங்கேயும் அழகான தரிசனம். அப்புறம் அங்கிருந்து ஏக்நாத் மகாராஜ் தன் குருவோட தபஸ் பண்ணி தத்தாத்திரேய தரிசனம் கிடைச்ச சூலி பஞ்சான் அந்த ஒரு மலை, எந்த இடத்துல ஏக்நாத் மகாராஜ் தபஸ் பண்ணும்பொழுது ஒரு உடம்பை சுற்றிண்டு கருணாக பாம்பு அவர் மேலே வெயில் படக்கூடாதுன்னு கொடையா பிடிச்சதோ அந்த இடம். எந்த இடத்துல ஏக்நாத் மகாராஜுக்கு தன் குரு மூலமாக தத்தாத்திரேய தரிசனம் கிடைச்சதோ அதையெல்லாம் தரிசனம் பண்ணி இவ்வளவு பாக்கியம். இன்னைக்கு அந்த 12வது ஜோதிர்லிங்கமான கிருஷ்ணேஸ்வர் அவ்வளவு அழகா அவரையும் தரிசனம் பண்ணி காலை 7 மணி கிளம்பினோம், ராத்திரி 7:30 மணிக்கு ரூமுக்கு வந்தோம். நிஜமாவே இந்த தேசத்தினுடைய மூல முடுக்கு இண்டு இடுக்கு எந்த பக்கம் போனாலும் மகாத்மாக்களுடைய தவம் பக்தியும் ஸ்ரத்தையும் அவர்கள் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறதையும் இன்னைக்கும் உணர முடியாது. அதனால இன்னைக்கு நான் என்ன ஒரு சமாதானம் சாந்தியில் இருக்கணும், என்னுடைய குரல் நான் சொல்ற விதத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக நான் எப்படி பேசுவேன்றது உங்களால் உணர முடியும். அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து ஏக்நாத் மகாராஜருடைய சத்சங்கம் பண்ணும் பொழுது எவ்வளவு ரொம்ப சாந்தியாக பேசினோன்னா அந்த மாதிரி நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். நேற்று கூட இப்படி இல்லை, இன்னைக்கு. ஏன்னா அந்த ஊரே அப்படி இருக்கு, அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது புரியணும்னா ஏக்நாத் மகாராஜ் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் போனாதான் நிஜமா மனசு அப்படியே ஒரு சலனமில்லாத நீரோடை மாதிரி போயின்றிருக்கு, ஒரு தென்றல் காற்று மாதிரி. இவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படின்னா உலகத்தினுடைய எந்த விஷயங்களையுமே பாதிக்கலை. இன்னைக்கு கூட நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் அந்த வயசானவர் எங்களை அழைச்சிட்டு போய் ஏக்நாத் மகாராஜருடைய சமாதி மந்திரெலாம் காட்டணும்னா அவர் வீட்டில் கொண்டு விட போனோம். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் இங்கே விட்டுட்டு போயிடுங்க, நீங்கள் கிளம்புங்க ஆப்பேகாவுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை மகாராஜ் தப்பு, உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா திரும்பி நான் உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டாதான் எனக்கு மரியாதை, இல்லாட்டி நாத் மகாராஜ் கோச்சிப்பார் அப்படின்னு. ஏக்நாத் மகாராஜ் அப்போ அவர் சிரிச்சார். அவருக்கு தான் கோபமே வராதே அப்படின்னார். நான் சொன்னேன், அதனால தான் பயமாக இருக்கு அப்படின்னு சிரிச்சார். அவன் நிஜமாவே அவளும், அதாவது இன்னைக்கு ஏக்நாத் மகாராஜ் வீட்டில் ஒரு அதிதி மாதிரியே தோணலை. அவள் வீட்டில் ரொம்ப வருஷம் பழகினா மாதிரி. இன்னைக்கு காத்தால ஒரு 8-9 மணிக்கு அவளை பார்த்தோம், ஒரு 12-12:30 மணி வரைக்கும் அவள் வீட்டு பக்கத்தில் இருந்திருப்போம். ரொம்ப அந்யோன்யம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டிலே வரா மாதிரி ஒரு அனுபவம். எல்லாம் ஏக்நாத் மகாராஜருடைய நெருசேத்துக்கிறதுக்கு. அதனால தான் சொல்கிறேன், நான் இப்போ எந்த ஒரு சமாதானம் எந்த ஒரு சாந்தி அப்படியே மனசில் ஃபீல் பண்ணுறேன்னா, திரும்பி சொல்கிறேன், என்னுடைய வார்த்தைகள்லையும் என்னுடைய சப்தத்திலையும் உங்களால் அது உணர முடியும். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அமைதி, அந்த சமாதானம், அந்த சாந்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் வம்சத்தாருக்கும் பூரணமாக சித்திக்கிறதுக்கு பரிபூரணமாக ஆசீர்வாதங்கள். இது ஏக்நாத் மகாராஜருடைய ஆசீர்வாதமாகவே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்படியே வாங்கி நான் உங்கள் பங்கை உங்ககிட்ட கொடுத்துடுறேன், அனுபவியுங்கள் இந்த விஷயத்தை. நீ எத்தனை வருஷம் கழிச்சு யார் கேட்டாலும் அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக கிடைக்கும், சந்தேகமே கிடையாது.
அப்படிப்பட்ட அழகான ஒரு நாள் இது. உத்தராயண புண்ணிய காலத்தில் முந்தா நேத்தி பொங்கல், நேத்தி மாட்டு பொங்கல். அதில் இவ்வளவு அழகான ஒரு அனுபவம் ரொம்ப ஜோராக கிடச்சிருக்கு. இதே அனுபவத்தோட விருந்தாவனம் சொல்லணும். ஏன்னா ஏக்நாத் மகாராஜருக்கு கிருஷ்ணன்னா அவ்வளவு பிரீத்தி. 36 வருஷங்கள் பகவான் கிருஷ்ணன் அவருக்கு சேவை பண்ணியிருக்கான்னா இதுக்கு மேலே வேற என்ன சொல்லணும்? இன்னைக்கும் ஏக்நாத் மகாராஜ் வீட்டில் ஒரு சம்ப் இருக்கு, ராஞ்சன் அப்படின்னு சொல்றார். தண்ணி எல்லாம் ரொப்பி வைக்கிற இடம் சம்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் அது கீழேந்து நம்ம பைப்பு போட்டு மேலே டேங்க்ல அனுப்பி அங்கிருந்து நாம் எடுப்போம் சாதாரண இன்னைக்கு காலகட்டத்தில். அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஏக்நாத் மகாராஜருடைய வீடு ஒரு சின்ன மேடு, ஒரு மலை மாதிரி தான் இருக்கு. அங்கே அதில் ஒரு வீடு இருக்கு, கீழே கோதாவரி, ஸோ மலை மாதிரி இருக்கு. அதனால முக்கால்வாசி அப்பெல்லாம் வீடுகளில் தனியாக கிணறுலாம் வெட்ட மாட்டார்கள். ஊருக்கு பொதுவாக நதியோ பொது கிணறோ இருக்கும், அதுதான் எடுப்பார் தீர்த்தம், எல்லாருக்கும் பொதுவாக எடுப்பார். அப்போ ஏக்நாத் மகாராஜ் வீட்டில் குளிக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து சமையல்லேருந்து சகலத்துக்கும் தண்ணீர் வேணும். அவர் வீட்டுக்கு நிறைய பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் அவ்வளோ பேருக்கு தண்ணி வேணும் இல்லையா. ஏக்நாத் மகாராஜருடைய வீட்டில் வேலை பண்ணிட்டு இருந்த கண்டியா கிருஷ்ணன், கண்டியா அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவார். இந்த கண்டியா கிருஷ்ணன் கோதாவரிலிருந்து காவடியில தண்ணீர் கொண்டு வந்து அந்த ராஞ்சன்ற சம்பில் கொட்டி வைப்பான். அதுதான் ஏக்நாத் மகாராஜ் உபயோகப்படுத்திப்பார் அப்படின்னு காண கிடைக்காது. இன்னைக்கு ஏக்நாத் மகாராஜுடைய சஷ்டி, அவர் பரமபதிச்ச தினத்தன்னைக்கு பல பேர் காவடி எடுத்துண்டு அந்த கோதாவரியிலேருந்து ஜலம் கொண்டு வருவாள். இது என்ன ஆச்சரியம்னா, யார் அந்த காவடியிலேருந்து ஜலம் கொற்றார்களோ அப்படி கொட்டும் பொழுது யாருடைய காவடி ஜலத்தினாலே அந்த ராஞ்சன் அது ரொம்ப வழிகிறதோ அப்போ அவ சொல்லுவாளாம், இதுதான் கண்டியா கிருஷ்ணனுடைய பகவானுடைய காவடி அப்படின்னு சொல்லுவாள். அது யாருக்கு வரும்னா யாருக்குமே தெரியாதான். யாரோ ஒருத்தருக்கு அவர் கொட்டும்போது ரொம்ப வழியும். அப்போ உடனே இதுதான் பகவானுடைய காவடி, காவடின்னு சொல்லுவாள். காவடி நல்லா இருக்கு இல்லையா. கண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கிருபை பண்ணுவான். நம்ம நேற்று கூட பார்த்தோம் எப்படி அந்த வயசான ஸ்திரீக்கு ஜாடு மண்டல்ல அவளுடைய எந்திரத்து மேலே கால் வச்சு தன்னுடைய திருவடி அடையாளத்தை பதிச்சு அவள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டினான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு விதமாக வழி காட்டுறான் கண்ணன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய வழி காட்டியிருக்கான், இனியும் வழி காட்டுவான், இப்போ வரைக்கும் காட்டின்னு இருக்கான். ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். அப்போ ரொம்ப ஆச்சரியமா இந்த கண்ணன் கோபிகளுக்கு இன்னொரு விதமாக கிருபை பண்ணுவான். பிருந்தாவனத்தில் நம்ம இந்த ஜாடு மண்டல் இப்படி தாண்டினோம்னா அடுத்து ஒரு பெரிய கிரவுண்ட் வரும். அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் 5000 வருஷம் பழமையான ஒரு கதம்ப விருட்சம். நிறைய இடங்கள்ல பிருந்தாவனத்திலையும் பல இடங்கள்லையும் 5000 வருஷம் பழமையான கதம்ப மரம் இன்னைக்கும் காண கிடைக்கிறது. கதம்ப மரம், அதுக்கப்புறமா வட்டவிருட்சம், இதெல்லாம் பல வருஷங்கள் பழசான வட்டவிருட்சம் எல்லாம் இன்னைக்கும் பிருந்தாவனத்திலையும் அதனுடைய சரௌண்டிங்ஸ்லையும் நிறைய இடங்கள்ல காண கிடைக்கிறது. அங்க ஒரு கதம்ப விருட்சம் இருக்கு இந்த ஜாடு மண்டல் பக்கத்துல. அந்த இடத்துக்கு பேர் சீர் காட் அப்படின்னு பேர். சீர் அப்படின்னா திருடுதல்னு அர்த்தம், அபகரித்தல்னு அர்த்தம். அதேதான் நீங்க புரிஞ்சுட்டேல.
கோபி வஸ்திர அபகரண ஸ்தலம். அதாவது 2 இடம் உண்டு. ஒன்று இது பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சீர்காட், இன்னொன்று பிருந்தாவனத்திலிருந்து ஒரு 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணி போனோம்னா கேலன்வன் ராம்காட் சீர்காட் அங்க உள்ளது. அந்த சீர்காட்டில் தான் ஒரு காத்யாயினி தேவியினுடைய கோவில். அங்கேயும் 5000 வருஷம் பழமையான ஒரு கதம்ப விருட்சம் உண்டு. பல பேருடைய அபிப்பிராயம் அந்த இடத்துல தான் கண்ணன் கோபி வஸ்திர அபகரணம் பண்ணான். கோபிகைகள்லாம் காத்யாயனி விரதம் இருந்து காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார்களோ அந்த இடம். இன்னைக்கு காத்தியானி கோயில் உண்டு, அங்கேயும் கதம்ப விருட்சம் உண்டு. அப்ப அத்தனை விசேஷம் அந்த ஸ்தலம். அங்கதான் கோபி வஸ்திராபகரண லீலை நடந்தது அப்படின்னு இருக்கு. அதே சில பேருடைய அபிப்பிராயம் பிருந்தாவனத்துல இந்த இடத்துல தான் இந்த கோபி வஸ்திராபகரண லீலை நடந்தது அப்படின்னு. கோபிகைகள் மார்கழி மாசம் விரதம் இருந்த அந்த விரதம்தான் ஆண்டாளுடைய திருப்பாவை விரதத்திற்கான ஆதாரம். அப்ப அதை பேஸ் பண்ணி தான் ஆண்டாள் மார்கழி மாசம் முழுக்க விரதம் இருந்தாள் அப்படின்னு. அந்த விரதத்துல தான் அவளுக்கு ரங்கநாதன் கிடைச்சான். அப்ப கண்ணனை நீங்க எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். நண்பனாய் பாரதியார் சொல்வார், சேவகனாய், நண்பனாய், ஆசிரியனாய், ஆசானாய், என்னவா வேணாலும் கேட்கலாம். கோபிகைகள் கண்ணனை கணவனாக கேட்டார்கள். அது தன்னையே கண்ணனிடத்திலே சமர்ப்பிக்கணும் அப்படின்ற பாவம். உடல், பொருள், ஆவின்னு சொல்லுவோம். ஷரீரம், தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய இந்திரியங்கள், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே கண்ணனிஷ்டமா இருக்கிறது. அதாவது கணவனா அடையணும் அப்படின்னா, கணவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் இஷ்டமாக அப்படின்னு ஒரு சொல்லுவோம். கோபிகைகள் கண்ணனிஷ்டமாகவே தன் உடல் இருக்கணும், கண்ணனிஷ்டமாக தன்னுடைய எண்ணங்கள் இருக்கணும், கண்ணனிஷ்டமாக தன்னுடைய மனசு இருக்கணும், கண்ணனிஷ்டமாக தன் வாழ்நாள் இருக்கணும், கண்ணனிஷ்டமாகவே எப்பொழுதும் இருக்கும். இதுதான் கண்ணனை பதியாக கேட்கிற காரணம். கிருஷ்ணா, உன்னிஷ்டமாக சொத்துக்கு உரியவன் நீ, நான் உன்னுடைய சொத்து, நான் உடைமை, நீ உடையவன். உடைமைன்னா பொருள், ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். உடையவன் அப்படின்னா த ஓனர். யூ ஆர் த ஓனர், ஐ எம் யுவர் ப்ராப்பர்ட்டி. பரதன் ராமனுக்கு இருந்தா போல, ராமானுஜருக்கு வடுக நம்பி இருந்தா போல, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கு சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி இருந்தா போல, ஏக்நாத் மகாராஜுக்கு காவோபா பூரன் போலியே சாப்பிட்டு இருந்த அந்த சிஷ்யன் அவரிஷ்டமா இருந்ததே போல, கண்ணா உன்னிஷ்டமாக, உன் பிரீத்தியர்த்தமாக இருக்கணும்னு பிரார்த்தனை. இது ஆணாக இருந்தாலும் இந்த பாவம் சித்திக்கலாம். உன்னிஷ்டமாக இருக்கணும். கிருஷ்ணனுடைய சகாக்கள், ஏன் சுதாமா கிருஷ்ணன் இஷ்டமாக தானே இருந்தார் இல்லையா? அப்ப அவன் இஷ்டம். அப்படி கோபிகைகள் அந்த காத்யாயனி விரதம் இருந்து அழகா ஜம்முன்னு கண்ணனை
நினைச்சு யமுனையில தீர்த்தமாடின ஸ்தலம் இதுதான். அப்போ ஒரு நாள் கண்ணன் வந்தான், இவர்களுடைய வஸ்திரங்களை அபகரித்து கொண்டு இந்த மரத்தில் உட்கார்ந்தான் அப்படின்னு. இன்னைக்கும் இந்த சீர்காட்ல கண்ணன் மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அழகா மூர்த்தி எல்லாம் அங்கே உண்டு. அங்கே நிறைய மரத்துல புடவை எல்லாம் தொங்க விட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போன பொழுது, அதுக்கப்புறம் 2-3 தடவையுமே இதுதான் சீர்காட் அப்படின்னு கூட வந்த பக்தாளுக்கெல்லாம் காட்டி கொடுத்துருக்கேன். அதன் பிறகுதான் அந்த சீர்காட் முன்னாடி சொன்ன இல்லையா, அந்த சீர்காட் ராம்காட் பக்கத்துல போனேன் அப்படின்னு. இந்த சீர்காட் இது நடக்கிறது ஒரு ஜாடுமலுக்கு அடுத்தது இந்த சீர்காட் தான். கண்ணன் கோபிகளுடைய வஸ்திரங்களை திருடிந்து அவர்களை தன்னிடத்துல சரணாகதி பண்ணணும்னு நிர்பந்திச்ச இடம் இதுதான். நிர்பந்திக்கலாமா அப்படின்னா, தன்னுடைய கோபிகைகள் அவளுக்கு நல்லது, அப்ப நிர்பந்திக்கிறது என்ன குத்தம் இல்லையா? இந்த கோபிகைகள் யமுனை நதியில நின்றுண்டு கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணதும் சரணாகதி பண்ணதும் இந்த இடம் தான். இப்படியும் சொல்லலாம். அந்த சீர்காட்லையும் கிருஷ்ணனுடைய லீலா அபகரணம் நடந்தது, வஸ்திர அபகரணம் இங்கேயும் நடந்தது. இங்க வேற கோபிகைகள் இருப்பா, அங்க வேற கோபிகைகள் இருப்பா. இப்படி கோபிகைகள் கண்ணன் அழகா சரணாகதி பண்ணார்கள். நாமும் பண்ணிடுவோமே, கண்ணா நான் உன்னுடைய சொத்து, உங்க சரீரம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எந்த வயசா வேணா இருக்கட்டும், என்ன வேணா படிப்பு படிச்சிருந்தோம், ஆனாலும் உங்களுடைய மனசு என்னைக்குமே குழந்தை தானே, என்னைக்குமே கண்ணன் தானே உங்களுக்கான எல்லாமே. அவன்தானே ஆளக்கூடியவன், பதி அவன்தானே, பூபதி யஜ்ஞபதி ஸ்ரீபதி கண்ணன் தானே. அப்ப அழகா அந்த கண்ணனிடத்துல உங்களை ஒப்படைச்சிருங்க. அதுவும் ஏக்நாத் மகாராஜ் தன்னையே கண்ணனிடத்துல ஒப்படைச்சார். இன்னைக்கு அவருடைய இடத்த பார்த்துட்டு வந்திருக்கேன். சரணாகதின்ற விஷயத்தை அவ்வளவு அழகா ஜோரா ஜம்முன்னு சொல்லி கொடுத்தவர் ஞானேஸ்வர் மகாராஜ். அவருடைய ஜன்மஸ்தலத்தையும் பார்த்திருக்கேன். இதை விட வேற என்ன வேணும் இந்த சீர்காட் விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு? கண்ணன் உங்களுடைய வஸ்திரங்கள், மானம், அவமானம், துக்கம், பயம், சந்தேகம், காமம், பொறாமை, வெறுப்பு, அகங்காரம், சுயநலம், தற்பெருமை போன்ற எல்லாவற்றையும் அபகரித்து சுத்தமான ஞானத்தையும் சாந்தியையும் உங்களுக்கு தரட்டும். ஏன்னா அவன்தானே ஏகநாதன். ஆம், ஏக்நாத், ஒரே நாதன் அவன்தானே. அநாதாச நாத புஜே நமக அப்படின்னு தான் அந்த ஏக்நாத் மகாராஜுடைய சமாதி மந்திரம். அநாதைகளின் ஒரே நாதனான உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு. இப்படி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு பொழுது. அதே ஆனந்தத்தோட இந்த சீர்காட் விஷயமும் சொன்னேன். இன்னைக்காக வஸ்திரம் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னா கண்ணன் திருடின்னு போயிட்டானோ அப்படின்னு யோசிங்கோ. இந்த இடம் எல்லாம் பார்க்கறதுக்கு பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வம்சத்திற்கும் பூரணமா ஆசீர்வாதம் பண்ணட்டும். இந்த சமாதானம், இந்த சாந்தி என்றுமே உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் இனி எப்பொழுதுமே இருக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो चीर घाट की जय। जय बोलो गोपिका श्री की जय। जय बोलो संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो शांति ब्रह्म संत एकनाथ महाराज की जय। जय बोलो सद्गुरु जनार्दन स्वामी की जय। जय बोलो जय गुरु दत्त स्वामी की जय। राधे कृष्णा।